அனைவருக்கும் வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் தொடக்க விழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நல்ல விழாவில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக தலைவர் அவர்களும், மதிப்பிற்குரிய அரசு செயலாளர்களும், மதிப்பிற்குரிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரியத்தின் மாநில தலைவர் அவர்களும், அரசு செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நல்ல நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறப்பான இந்த நல்ல நிலவில் மங்களகரமான குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு மரியாதைக்குரிய முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான இந்த நல்ல நிகழ்ச்சியில் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசுவார். மூன்றாவது முறையாக தமிழக அரசின் சார்பாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக தாட்கோ நடத்தும் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு விழாவினை தொடங்கி வைக்க வருகை புரிந்து தலைமை உரையாற்ற உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலர் அவர்களுக்கும், தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக தலைவர் அவர்களுக்கும், தூய்மை பணியாளர் நலவாரியம் தலைவர் அவர்களுக்கும், மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர், தூய்மை பணி நலவாரியம் துணைத் தலைவர், இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு சதீஷ்குமார் அண்ட் துக்குமார் அவர்களையும், இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து எக்ஸிபிட்டர்ஸ் அனைவரையும் இன்று வரவேற்று, பத்திரிகை நண்பர்களையும் வரவேற்று இந்த விழாவினை ஆரம்பிக்குமாறு இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து
பிரமுகர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிறப்பான இந்த நல்ல நிகழ்ச்சியில் திரு சக்திகுமார் ராமச்சந்திரன், ஆர்பிடிஐடி ஏரோபேஸின் தலைமை நிர்வாக அதிகாரி அனைவரையும் வரவேற்று பேசுவார். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த டிஎன்பீட் எக்ஸ்போ ஷோவை இனாக்ரேட் பண்ண வந்திருக்க அனைத்து என்டர்பிரினர்ஷிப்புக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களுடன் அண்ட் வணக்கங்களுடன் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட தென் ஐ க்ளோஸ் மை செஷன் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மேம் ஆக்சுவலி. அண்ட் ஸோ ஆக்சுவலாக ஆர்பிடைட், நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃபார் ஆர்பிடைட். ஆர்பிடைட் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டார்ட் அப். அது வந்து விண்வெளியில் எரிபொருள் நிலையம் நாங்கள் அமைக்கிறோம். ஆக்சுவலாக விண்வெளியில் பெட்ரோல் பங்க் வந்து அமைக்கிறோம். அதுக்கு வந்து முதலாக நான் எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல போய் ஃபண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முதலாக ஃபண்ட் கொடுத்தது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ அதுக்கு வந்து மிக்க நன்றியையும் ஆர்பிடைட்டின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அண்ட் மேடம் அவர்களுக்கும் அண்டு ஸ்டார்ட் அப் டிஎன் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ரீசெண்டாக நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம். அது வந்து ஆயில் சேட். அந்த ஆயில் சேட் வந்து முதலாக தமிழ் பெயர் கொண்ட ஆயில். ஆக்சுவலாக ஆயில்னால் தமிழில் லைஃப் வச்சு. ஸோ ஆயில் சேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். அடுத்தது வந்து இன்னும் ஒரு 2 சேட்டலைட்டுமே இந்த வருடத்தில் லான்ச் பண்ணுறது இருக்கும். ஸோ இதன் மூலமாக என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இட் இஸ் நாட் லிமிட்டட் வித் ஒன்லி அந்த ஸ்பேஸ். அது வந்து சயின்டிஸ்ட்க்கு மட்டும் அப்படிலாம் இல்லை. ஸோ இட் ஹேஸ் டு பி maybe you can also approach and get that into the space ecosystem, and maybe we can also support. Thank you. சார் நன்றி சார். அடுத்ததாக மில்கி மிஸ் டெய்ரி கம்பெனியின் தலைமை நிர்வாக இயக்குனர் திரு டி சதீஷ்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். It's an honor and a great pleasure to be here. As a guest speaker at this today's event. Special thanks to Coimbatore Collector. I want to share some of my experience as an entrepreneur, Milky Mist, almost 35 years. Today, this program, actually I don't know much about this program. Suddenly yesterday I got a call and he want to address all the entrepreneurs. So I didn't know much about the Adi Dravidar and Palangudinar நலத்துறை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இருந்தாலும் சரி, இந்த என்டர்பிரனர் நிறையா இருப்பாங்க, அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னக்காக ஐ வாண்ட் டு கம் அண்ட் சி அட்ரஸ் தி மை எக்ஸ்பீரியன்ஸஸ் as an entrepreneur. And I belongs to this Kongu region. I am very proud to say this region is prospering very well, and mostly all entrepreneurs are there. Most of the brands belongs to Kongu. I always define my business in 3 ways. One is survival in the business and sustaining in the business, and then scaling of the business. Now we are in the scaling of the business. How, as a 35 years before, how I started from the village without much background, anything much about the background. That is, we are not connected with big business family. It's a bootstrapped, without any funding. We created a business. Today, Milky Mist, we created a big empire in the dairy product segment. As you know, paneer is our flagship product at Milky Mist. Earlier, this is a product is a very unorganized category. We turned from unorganized to organized way past 35 years. Over the period, we have realized the single product, paneer, we cannot survive. Then we have introduced all dairy products one by one, and we have made today the largest dairy product company, Milky Mist, at single location with an investment of 2,000 crore in Perundurai, Erode. As a business leader and leadership qualities, we should have clear focus, bold risk-taking ability, guts to face any challenges, think clearly and think at scale of imagination. We should not be in comfort zone. Today,
a lot of things because we are came here for doing a lot of business, all the places. As we are in the business, we understand today the landscape is changing and the ecosystem is changing very fast. Entry barrier in every business is getting tougher day by day. The decisions taken few months back is getting invalid because the whole business dynamics is changing very fast with AI, generative AI, etc. People may think that we are in the dairy industry, why I am talking AI? Because today AI plays a big role. Completely is changing the whole dynamics even in our business very fast. The data is becoming superpower, and we more focus working on data. Almost 6-7 years before, to my knowledge, we are not. I don't know about what is data. Why everybody is talking about data today? Data plays a very big role, and AI also plays a big role. Business, most of the time we think business is making only for money. It is not like that. And also we can't create a business in a short span of time. Today we are in the dairy product business. Past 35 years, every day we are facing new challenges. It is easy to build a factory, but it is very difficult to build a brand that connects with consumer. Today, without brand, it is impossible to make a business because a lot of brands are coming, a lot of startups are coming. It is a day by day the challenge going to be wider. We need to gear up for that. We are in the competitive world. We should be ready for any change and challenges. Scaling of the business, unorganized to organized, strict process control. We are always look for a mass production and mass marketing. That means we want to be very strong in our field. So very less option to the competition. Digitalize all operations and best practice. We are a dairy company with 100% green energy. We have 40 megawatt of open land solar, and 80% of water we convert into potable water. We are the only dairy company own 100% logistics. More than 350 trucks are owned by company. In Perundurai, we create a regional corporate. We are not taking much talents outside. We are creating the whole ecosystem there itself. Almost 1,000 people are working in our company. Local people, we train local people and we make the local people talents there itself. So that's how we always having our corporate office, everything in the factory. That is in Perundurai, and we don't have any corporate office anywhere. Most of the time, people ask, what is your secret sauce in the business? We are growing aggressively. Entrepreneur journey is a 24/7 job, no holiday, no work-life balance. I never ever enter into unknown business. That means, எனக்கு தெரியாத எந்த தொழிலுமே நான் செஞ்சது கிடையாது. ஒரே விஷயம், லாஸ்ட் 35 இயர்ஸ் ஒன்லி டைரி மில்க், அவ்வளோதான். இதில் எப்படி மேலும் மேலும் சிறப்பாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபோக்கஸ், அது மட்டும் தான் இன்ன வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம். This dairy business is my passion, focus, dedication, perseverance. No surprise or turbulence in the business system. That means, whatever I do the business, அதில் வந்து டெய்லி ஒரு மாற்றங்கள் கொண்டு வராமல், மாற்றங்கள் என்ன அதிரடியாக எதுவுமே செய்யாமல், அதில் எப்படியெல்லாம் நம்ம நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது பண்ணணும். I never been in the comfort zone, make ourselves busy in the business and current learnings like today, geopolitical, writing and learning so many things. We should have always fire in the belly. As I mentioned, business is not only making for money. The burning desire every entrepreneur should have. We should have guts to say no, be sharp and astute, be always power of one. Every day is excitement for me is my business. Every day developing our skill through learning is must, each and every individual. Be innovative among competition, because today in the dairy product segment we are coming out with a lot of innovation, and it's those who are not visited the plant, you please come and visit our Milky Mist facility in Perundurai, one of the largest plant. We invested in 2,000 crore, which is fully automated, 100% automated. You wonder, see that kind of automation in Perundurai we did it.
And we always look for the business to ruthlessly to drive the business. And another thing is, I always believe in முடியாதது முயலாதது மட்டுமே. So whatever the impossible to make it possible. Thank you for giving me the opportunity here and address this function. Thank you. நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர். அனைவருக்கும் வணக்கம். தாட்கோ சார்பாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த டிஎன்பீட் எக்ஸ்போ இந்த தொடக்க விழாவில் கலந்து தலைமை ஏற்ற வந்திருக்கிற மரியாதைக்குரிய அரசு செயலாளர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செக்ரட்டரி மேடம் அவர்களே, தாட்கோவுடைய சேர்மன் சார் அவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் எம்டி தாட்கோ, டைரக்டர் ஏடி வெல்ஃபேர், கோயம்புத்தூர் மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு மேயர் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களே மற்றும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மில்கிமிஸ்டோடைய எம்டி மற்றும் ஆர்பிட்டேட் ஏரோஸ்பேஸோடைய நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் முதல்தாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிஎன்பீட் எக்ஸ்போ முதல்தாக கோயம்புத்தூரில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொண்டு வந்ததுக்காக தாட்கோவுக்கு வந்து முதல்தாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவிலேயே வந்து சிறப்பாக முன்னோடி மாவட்டமாக தொழிலில் வந்து முன்னோடி மாவட்டமாக வந்து கோயம்புத்தூர் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல எக்ஸிபிஷன்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. பட் குறிப்பாக தாட்கோ சார்பாக என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவர்கள் வந்து இந்த துறை மூலமாக வந்து உருவாக்கணும். நிறைய பேருக்கு வந்து நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணுறது மற்றும் அனைத்து லிங்கேஜஸ், ஃபினான்ஷியல் லிங்கேஜஸ், பேங்க்ஸ் இருக்கட்டும், வேறு பிஎஸ்யூஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் நேரடியாக வந்து ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்போ வந்து இன்றைக்கி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் 400க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து இன்றைக்கி இயங்கி இருக்குது. மற்றும் கடந்த ஆண்டோட நடந்த எக்ஸ்போவோட டீட்டெயில்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நேரடியாக வந்து இந்த கண்காட்சியில் வந்து கடந்த ஆண்டு நடந்த எக்ஸ்போவில் கலந்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு வந்து கோயம்புத்தூரில் அதோட அதிகமான மக்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படி வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த கோயம்புத்தூரில் வந்து எப்போவுமே வந்து இங்கே இருக்கிற மக்கள் என்டர்பிரினர்ஷிப் வந்து அவங்களுடைய ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பில் அது வந்து இயங்கி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் மற்றும் நம்ம தமிழக அரசு சார்பாக பல திட்டங்கள், முக்கியமாக வந்து அனைத்து மக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து தொழில் முனைவராக மாற்றணும் அப்படி வந்து பல வகையான திட்டங்கள் வந்து நம்ம தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த அனைத்து திட்டங்களுக்கும் மற்றும் நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுக்கு மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைத்து எக்ஸிபிட்டர்ஸுக்கு வந்து அவங்களோட பொருட்கள் வந்து பொதுமக்கள் நடுவில் நேரடியாக கொண்டு போவதற்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து இது இயங்க போகுது. எல்லாருமே ஒரு நல்ல முறையாக வந்து பயன்படுத்துமாறு கேட்கிறோம். மற்றும் மீண்டும் ஒரு முறை இந்த கண்காட்சியை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்த தாட்கோகு மற்றும் செக்ரட்டரி மேடம், சேர்மன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரிய தலைவர் திரு திப்பம்பட்டி வே ஆறுசாமி அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எம் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாகுதல் கண்டேன் என்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசன் வரிகளை தொட்டு தாட்கோ நிர்வாகத்தின் சார்பிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான கண்காட்சி ஒன்றை நடத்தி அதன் மூலமாக இங்கே தொழில் முனைவோர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதமாகவும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாமும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய தொழில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்து எங்களை எல்லாம் வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு தாட்கோ மேலாளரும் எங்களுடைய தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய அன்பிற்குரிய வழிகாட்டியாக இருக்கிற
நாங்கள் சொன்ன நேரத்திலே எந்த செயலாக இருந்தாலும் காலம் கடத்தாமல் இந்த நிர்வாகம் சரியாக செல்வதற்கு எங்களுக்கு கட்டியங்கூறுகின்ற அளவிற்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஐயா கந்தசாமி IAS அவர்களே, நிகழ்ச்சியிலே ஒரு உடம்புக்கு 2 கண்கள் தேவை. ஒரு கண் ஐயா கந்தசாமி என்று சொன்னால் மற்றொரு கண் எங்களை எல்லாம் அரவணைத்து வயதிலே சிறியவராக இருந்தாலும் நிர்வாகத்திலே மிகுந்த பெருந்தன்மையோடு நிறைய செய்திகளை மனதுக்குள்ளே வைத்து இந்த தாழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற எங்களுடைய செயலாளர், நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற அன்பிற்குரிய சகோதரியார் லட்சுமி பிரியா IAS அவர்களே, நிகழ்ச்சியிலே எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் இன்றைக்கு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்துக்கு வருகை தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்களாலும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஐயா சின்னவராலும் பெரிதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த தாட்கோ நிறுவனத்திற்கு யாரை போட்டால் சரியாக இருக்கும் என்று ஒரு பொருத்தமான நபரை தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு தாட்கோவின் தலைவராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிற அன்பிற்குரிய தம்பி, என்னுடைய நீண்ட நெடிய கால நண்பர், சிறந்த செயல் மரபர் அன்பிற்குரிய இளையராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் வருகை தந்து எனக்கு பின்பாக கருத்துரை வழங்க இருக்கின்ற கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் எங்களுக்கெல்லாம் சிறந்த செயல் மரபராக இருந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்த கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர், நாங்கள் சொல்லுகிற பணியெல்லாம் கவலைப்படாமல் கலங்காமல் சிறிதும் சங்கடப்படாமல் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் அன்பிற்குரிய பவன்குமார் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கோவை மேயர் வணக்கத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரியார் வணக்கத்துக்குரிய மேயர் ரங்கநாயகி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வாரியத்தினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரியார் கனிமொழி பத்மநாபன் அவர்களே, நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற நிறைய தொழிலதிபர்கள் இங்கே வருகை தந்து உரையாற்றினார்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றினார்கள். ஆனால் ஏதோ நல்ல செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தாட்கோ நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் சூட்டுகின்ற வகையிலே வருகை தந்து உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய நிர்வாகத்தினுடைய தொழிலதிபர்களே, வருகை தந்திருக்கிற அன்பிற்குரிய நம்முடைய பழங்குடி இயக்குனர் அன்பிற்குரிய அண்ணா அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கிற மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் அன்பிற்குரிய அண்ணா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஊடகத்துறை நண்பர்களே, வருகை தந்து இந்த கண்காட்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த நேரத்திலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே நான் குழந்தை கொண்டு உரையாற்றுகின்றது முதல் முறையான நிகழ்ச்சி. எனக்கே ஒரு திக்குமுக்காடி போன நிகழ்ச்சி. மிகப்பெரிய படித்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவர்கள் மத்தியிலே நாம் சாதாரண நிலையிலே இருக்கிறோமே, நம்ம யாருன்றே தெரியாது, நமக்கு எந்த அங்கீகாரம் இல்லையே, நமக்கு எந்த முகவரியும் இல்லையே, இருந்தாலும் கூட நம்மை கொண்டு வந்து இந்த மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்திருக்கிற ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின்ங்கிற ஒரு மகத்தான தலைவன் தான் இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் வருகிற நேரத்திலே உள்ளபடியே எல்லோருக்கும் எல்லாம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எல்லோருக்கும் சமூக நீதி என்கிற அடிப்படையிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியை உருவாக்கி எங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த மேடையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கிற எங்களுடைய தாட்கோ மேலாண்மை இயக்குனர் அன்புக்குரிய ஐயா கந்தசாமி அவர்களுக்கும், எங்களுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரியார் லட்சுமி பிரியா IAS அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்காட்சி நல்ல முறையில் நடந்து
இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிற எல்லோரும் இந்த கண்காட்சியை பயன்படுத்தி தொழிலிலே முன்னேற வேண்டும் என்கிற ஆசையையும் வெளிப்படுத்தி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்த ஆண்டு நீங்கள் இங்கே வருகிற நேரத்திலே இப்படியல்ல, இன்னும் 2 மடங்கான நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இந்த கோவை மாவட்டத்துக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நம்முடைய தாட்கோ நிறுவனத்துக்கும் நம்முடைய தலைவர் இளையராஜாவுக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி பரணி பட பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சொரணே சிறிதுமிழா சுயநலத்துக்கேடிகள் சிலர் கூடி வர்ணத்தில் நாட்ட வகை வகையா சரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியிலே என்று மானங்காக்க தொழில் முனைவர்களே வாருங்கள், வருங்காலத்திலே திராவிட இயக்கத்தை காப்போம் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அரசு செயலாளர் அவர்கள் விழா முன்னிலை உரையாற்றுவார். இந்த டிஎன் பீட்டுக்கு வரை புரிந்திருக்கும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயர்களுக்கும் தூய்மை பணியாளர் நல வாரியம் சேர்மன் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய கலீக்ஸ் கலெக்டர் எம்டி தாட்கோ மற்றும் டைரக்டர் ட்ரைபல் வெல்ஃபேர் அவர்களுக்கும் வரைய புரிந்திருக்கும் 2 சீஃப் கெஸ்ட் எம்டி மில்கி மிஸ்ட் மற்றும் ஆர்பிட்டேட்டர் நிறுவனர்களுக்கும் எனது கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் தெரியும், நமக்கு திருவள்ளுவர் சொன்னது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் செருப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதை நம்ம மீன் பண்ணுறது அந்த டிஎன் பீட்டோட எக்ஸ்போ. பிறப்பால் யாரும் பெரியவர் சிறியவர் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு, முயற்சி, நேர்மை, திறமை மட்டும்தான் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது சொல்கிறது. இதை பறைசாற்றும் விதமாக தான் நாம் இன்றைக்கி இந்த டிஎன் பீட்டுங்கிற எக்ஸ்போ இங்கே கோயம்புத்தூரில் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ ஒரு சாதாரண மேடை கிடையாது. இது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சுயமரியாதைக்கான மேடை, சமத்துவ வளர்ச்சிக்கான ஒரு தொடக்க புள்ளியாக நாங்கள் அதை கருதுகிறோம். இந்த SC/ST தொழில் முனைவோர்கள் மற்ற தொழில் முனைவோர்கள் அளவுக்கு வளர்ந்திடவும் அவர்களுக்கு நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டிஎன் பீட்டை நம்ம வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது 3வது வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 2 தொழில் முனைவோர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது. அவருக்கான சோஷியல் கேபிட்டல் இருக்குது, பணம் இருக்குது, முதலீடு இருக்குது. இன்னொரு தொழில் முனைவோருக்கு எதுவுமே இல்லை, ஆனால் முயற்சி உழைப்பு மட்டும்தான் இருக்குது. இவங்கள ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணால் ஈக்குவாலிட்டி. நம்ம இல்லாதவருக்கு அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியதை சொல்கிறது ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டி தான் நாங்கள் டிஎன் பீட் மூலம் நாங்கள் செயல்படுறதுக்கு ஆசைப்படுறோம். இந்த டிஎன் பீட்டில் நிறைய ஃப்ரீ ஸ்டால்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ஷன் இருக்குது, B2B அண்ட் B2C இருக்குது, பாலிசி கைட்லைன்ஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, நிறைய PSUs வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய SC/ST தொழில் முனைவர்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதுக்கு கோயம்புத்தூர்னா, நாங்கள் கடந்த 2 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணோம். நிறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கான பிஸ்னஸும் நிறைய வளர்ந்துருந்துச்சு. கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன ஊருன்னு தெரியும் நமக்கு. இந்த தொழில் முனைவர் ஊர் SC/ST மக்களுக்குமே அவங்க அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்திட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு 2 சீஃப் கெஸ்ட் இருக்கிறாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஒன்று ஆர்பிட்டேட்டோடைய ஃபவுண்டர் சக்திகுமார். அவர் அழகாக சொல்லிட்டாரு, இது ஸ்பேஸில் ஒரு பெட்ரோல் பங்க்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. யோசிச்சு பாருங்கள், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அரசு பள்ளியில் படித்த ஒருவர் ஸ்பேஸில் நம்ம ஸ்பேஸுக்கு ரீஃபில் பண்ணுறது எப்படி யோசிச்சிருக்க முடியும்? ஸோ அது அவருடைய அது மட்டும் யோசிக்காமல் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்காக அவர் வேலை பார்த்து உயர்ந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டோட SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்டில் இனிஷியல் ஃபண்டிங் வாங்கிட்டு அவர் அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. லாஸ்ட் டைம் PSLV லான்ச்சில் ஆயுள் சாட் அழகாக சொன்ன. ஆயுள் சாட்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சேட்டலைட்டுக்கு அவங்க ஆயில் கொடுக்க போகிறாங்க. அது அர்த்தம். இது ஆயுள் சாட்னா லைஃப் கொடுக்க போகிறாங்க. சேட்டலைட்டுக்கு ஃபியூயல் கொடுக்க போகிறாங்க. யூஸ்வலி என்ன ஆகும்னா, சேட்டலைட் ஒரு 5 years கழித்து ஃபியூயல் பண்ண முடியாமல் அந்த டெப்ரிஸாக கடந்துட்டுருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இன்னும் எனக்கு தெரிஞ்சு சக்திகுமார் ஒரு 5-10 yearsல அவர் போகிற இடமே நம்ம 8 மணி அளவுக்கு போயிடுவார். என்னுடைய வாழ்த்துக்கள் டு சக்திகுமார். அண்ட் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷனுக்காக SC/ST ஸ்டார்ட் அப் மிஷனுக்காக அவரை மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவருக்கு இனிஷியல் ஃபண்டிங் நாங்கள் கொடுத்தோம். மற்றது எல்லாமே அவரோட ஃபண்டிங் தான் இருக்குது. அடுத்து நம்முடைய மில்கி மிஸ்டோடைய MD அவருக்கு கேட்டார், என்ன எதை கூப்பிட்ருக்கீங்கன்னு தெரில மேடம் அப்படின்னாரு. அவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தோன்னா, அவங்க அப்பா ஒரு மாடு பண்ண வச்சுருந்தாங்க.
அவங்க வந்து பெங்களூருக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் சதீஷ்குமார் as a யங் ஒரு 16-17 இயர்ஸில் போய் பார்த்துருக்காரு என்ன பண்ணுறாங்கன்ட்டு பெங்களூரில். ஸோ பெங்களூரில் வந்து இவங்க அனுப்புகிற பாலில் சீஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதையே நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு வந்து சீஸ் எல்லாம் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தோன்னா மில்கி மிஸ்டரோட டேர்ன் ஓவர் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாமே வந்து அவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம். அழகாக சொன்னார், ஃபோக்கஸ் அண்ட் பேஷன் தான். ஸோ அதை தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்குள்ள இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் தான் நம்ம வந்து இன்றைக்கான கருத்தரங்கம் நம்ம இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களால் வந்து உங்கள் குடும்பம் வளரும், உங்கள் ஊர் வளரும், நம்மளுடைய சமூகமே வளரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் நாளைக்கு மிகப்பெரிய தொழில் முனை வளர்கிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. மரியாதைக்குரிய நம்ம கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விழா தலைமை உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன் பீட் எக்ஸ்போ 2026 என்று பில்ட் ஆண்டர்பிரினியர்ஸ் இன் ஆதி திராவிடர்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் என்னும் இந்த நல்ல ஒரு கண்காட்சி, ஒரு கருத்தரங்கம், இதை ஏற்பாடு செய்த தாட்கோவிற்கு முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கோவை தான் இதற்கு சிறந்த இடம், சரியான இடத்தில்தான் நீங்கள் இங்கே இந்த கண்காட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் இந்த இடத்திலே நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே குண்டூசியிலிருந்து ராக்கெட் ஸ்பேர்ஸ் வரைக்கும் செய்கிற கம்பெனிகள் இங்கே ஏராளம். செல்ஃப் மேட் என்று சொல்லுவார்கள். எந்தவித இடர்பாடுகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்கே தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி காலகட்டத்திலும் நலிவான நேரத்திலும் கூட இங்கே தொழில்துறை சிறப்பாக இயங்கி கொண்டிருந்தது. அதனால் தாட்கோவுடைய இந்த முடிவு சரியான முடிவு. இந்த இடத்துல அதுவும் இந்த கண்காட்சி அரங்கம், இதை போன்ற ஒரு கண்காட்சி அரங்கம் கோவை மாவட்டத்தில் இருப்பது போல சென்னைக்கு பிறகு மற்ற மாவட்டங்களில் இல்லாத வசதிகள் இங்கே இருக்கிறது. தொழிலுக்கும் இங்கே ஆதரவு, பொதுமக்களிடத்திலிருந்தும் உங்களுக்கு நல்ல இங்கே ஆதரவு இருக்கும். அதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த முடிவிற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து தலைமை உரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தாட்கோவினுடைய சேர்மன் திரு இளையராஜா அவர்களே, எனக்கு முன்னர் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரி திருமதி லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய தாட்கோவினுடைய எம்டி திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் கலந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் வாரியத்தின் தலைவர் திப்பம்பட்டி ஆரிசாமி அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே, வாரியத்தினுடைய உறுப்பினர் திருமதி கனிமொழி பத்மநாபன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர், இங்கே வந்திருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, ஏன் இந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு கண்காட்சி சிறந்த முறையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரசின் சார்பு என்று எடுத்துக்கொண்டால், நான் உங்களுக்கு விரிவாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் காலத்தின் அருமை கருதி குறைந்த அளவில் உங்களுடன் பேசி விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றேன். அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாடு ஏன் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது? இன்றைக்கு பார்த்தால் அதிக அளவு தொழிற்சாலைகளும் அதிக அளவுக்கு மத்திய அரசுக்கு வரி கட்டக்கூடிய மாநிலங்களில் பார்த்தா 2வது 3வது என்று தமிழ்நாடு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வியிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. பார்த்தால் லிட்ரஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1, 2, 3க்குள்ளே நம்ம வருவோம். இதற்கெல்லாம் காரணம் அடிப்படை இங்கே நடக்கக்கூடிய நம் அரசு, அந்த அரசினுடைய கொள்கை. இப்போ நம்ம அந்த முதலமைச்சர் எடுத்துக்கொண்டால் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸிற்கு முதலிடம் கொடுப்பார்கள். எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் சமம், பிறப்பால் யாருக்கும் ஒரு வாய்ப்பு, ஒருவருக்கு வாய்ப்பில்லை என்ற பேச்சுக்கே இங்கே தமிழ்நாட்டில் இடம் இருக்கக்கூடாது என்பதுதான் போராட்டம். ஏனென்றால் இந்தியா என்பது உருவான போது அத்தனை ஜாதி, அத்தனை மதங்கள், அதற்கு முன் நாம் அடிமைப்பட்டு கிடந்தபோது வர்ணம், குலத்தொழில் என்று நாம் படாத பாட்டு பட்டு கொண்டிருந்தோம்.
ஒரு ஜாதி வந்தால் 50 அடி தள்ளி நின்று பேச வேண்டும், ஒரு ஜாதி வந்தால் 25 அடி தள்ளி நின்று பேச வேண்டும். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள், தீண்டாமை, விவசாயத்திலும் பிரச்சனை, பண்ணை கூலி முறை இருந்தது. இதையெல்லாம் அடித்து உடைத்து இன்றைக்கு எல்லாம் ஒன்று, குலத்தொழில் கிடையாது, ஜாதி வர்ணம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுத்தான் எல்லோருக்கும் வாய்ப்பு, இடஒதுக்கீடு. இதுதான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது காரணம். அந்த பாலிசி சரியான முறையில் போய்கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு இதை போன்ற தாட்கோ இவ்வளவு சிறப்பாக செயல்படுவது என்ன காரணம்? நீங்கள் வட மாநிலங்களில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அடக்குமுறை மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் கல்வியும் குறைவு. அந்த அரசாங்கங்களும் அதற்கு ஆதரவாகத்தான் சில இடத்துல நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு சிறந்த முறையிலே இங்கே அதெல்லாம் உடைக்கப்பட்டு, அந்த தடைகளை உடைக்கப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்கிறது. குலத்தொழிலை ஒழித்தது மிகப்பெரிய விஷயம் இந்த திராவிட ஆட்சியில். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இருக்குமானால் தாட்கோ செயல்பட்டிருக்காது, இதை போன்ற கண்காட்சிகள் நடந்திருக்காது. இவையெல்லாம் புரிந்து நாம் இதை மென்மேலும் வளர்த்தி கோவையிலே இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிக்க வேண்டும். இந்த கருத்தரங்குகளே இங்கே பார்த்தால் இதற்கு முன்பு தொழில் முனைவோரெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கே உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து கோவையில் அவ்வளோ அற்புதமாக போய்கொண்டிருக்கிறது. ட்ரோன் எல்லாம் இன்றைக்கி வேறு லெவலுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதே போல் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இன்றைக்கு பல சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கோவையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஹப், ஐடி ஹப் எது என்று கேட்டால் கோவை. இது நீங்கள் சுற்று வட்டாரங்களிலே மிகப்பெரிய கட்டிடங்கள், பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. இதுதான் சாட்சி. ஏனென்று கேட்டால் பெங்களூர், ஹைதராபாத், புனே, இதற்கு பிறகு அசுர வளர்ச்சி ஐடியில் எது என்று கேட்டால் கோவை. அது மட்டுமல்ல, பல்வேறு தொழில்களும் இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் இங்கே சிறப்பாக இருந்து கொடுக்கிறது என்பதற்கு காரணம் நம் மக்களுடைய அந்த உழைப்பு. சரியான இடத்துல இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான இந்த நல்ல நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக தலைவர் அவர்கள் விழா பேருரையாற்றுவார். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களும், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஆர்.வி. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாபெரும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்தோரெல்லாம் வரவேற்று அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்களே, தூய்மை நல வாரிய தலைவர் அருமை பெரியவர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாநகராட்சி ஆணையர் அவர்களே, வணக்கத்துக்குரிய கோவை மாநகராட்சி மேயர் அவர்களே, வணக்கத்துக்குரிய மாநகராட்சி மாநகர துணை மேயர் அவர்களே, பழங்குடியினர் திட்ட இயக்குனர் அலுவலர் சகோதரர் திரு அண்ணாதுரை அவர்களே, தூய்மை பணியாளர் நலவாரிய துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற தாட்கோடைய பொது மேலாளர் திரு என் சீனிவாசன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற மில்கி மிஸ்ட் பெப்ரியுடைய நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக இயக்குனர் வணக்கத்திற்குரிய டி சதீஷ்குமார் அவர்களே, ஆர்பிட் எய்டு ஏரோஸ்பேஸ் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வணக்கத்துக்குரிய திரு சக்திகுமார் ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் வருகை வந்திருக்கின்ற தொழில் முனைவோர்களே, பொதுமக்களே, கோயம்புத்தூருடைய வாழ்வாதார மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே தாட்கோ தான் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சியை முதலாக இது 3ஆம் ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் தாட்கோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்களும் தொழில் முனைவோர்களும்
முதலீட்டாளர்களும் சுயதொழில் செய்பவர்களும் வர்த்தகர்களும் வணிகர்களும் தொழில்துறை மாணாக்கர்களும் பொதுமக்களும் இப்படி சுமார் 40,000 பேர் கலந்து இருக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் சுமார் 430 ஸ்டால் வந்து நிறுவியிருக்கிறோம். அது P2P P2C. சுமார் P2Pயில் வந்து 280, P2Cயில் வந்து 180. இது எங்கேயுமே இல்லாத இந்த தொழில் முனைவோருக்கான கண்காட்சியை நம்ம தாட்கோ நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவராக கூட SC/ST ஆயிடலாம். ஆனால் ஒரு முக்கிய நகரத்தில் ஒரு SC/ST ஒரு தொழில் துவங்கிறதுக்கு அவ்வளோ இடையூறுகள் சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்களையும் இந்த இடையூறுகளையும் போக்குவதற்கு தான் இந்தியாவிலே தமிழகத்தில் தாட்கோங்கிற நிறுவனம் இது 3 ஆண்டு நிகழ்ச்சியாக SC/ST தொழில் முனைவர்களுக்கு இது ஒரு களத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் அரசு ADW செயலாளர் அவர்களுக்கும் MD அவர்களுக்கும் தாட்கோ நிறுவனத்தின் சார்பாக உங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கண்காட்சி வந்து முக்கியமான குறிக்கோள் ஒரு 9 குறிக்கோளை வச்சு அந்த கண்காட்சியை நம்ம தொடங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தொழில் முனைவர்கள் வந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து கண்காட்சி படுத்தி வாய்ப்பினை ஏற்படுத்தி அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைய செய்வதுதான் நோக்கம், முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையுடைய முன்னணி நிறுவனங்கள் இருந்து நேரடி கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பை அதை உருவாக்கி தரப்படும். இதில் 3 வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல்களை இதன் மூலமாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். 4வது நோக்கம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சுய தொழில் துவங்குவதற்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பற்றும் விழிப்புணர்வோடு ஏற்படுத்தக்கூடிய அரங்குகள் அமைச்சிருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நோக்கம் 5 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் தொழில் துவங்க கிடைக்கப்பெறும் கடன்கள் பற்றி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த அரங்குகள் இருக்கு. குறிக்கோள் 6 சிறு குறு உற்பத்தியாளர்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை எவ்வாறு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வது என்பது தொடர்பான கருத்தரங்களும் இங்கே நடைபெற இருக்கிறது. விற்பனையாளருக்கான மேம்பாட்டம் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. நோக்கம் 8 தொழில்துறையில் சிறந்து விளங்கும் சிறப்பு வல்லுநர்களை கொண்ட கருத்தரங்களும் நடைபெற இருக்கிறது. குறிக்கோள் 9 ஸ்டார்ட் அப் TN உதவியுடன் இயங்கும் நிறுவனங்களின் புதிய தயாரிப்புகளும் இங்கே அறிமுகப்படுத்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சிகளாம் நீங்களாம் கண்டுகளித்து ஃபஸ்ட்டு நம்ம உற்பத்தி தரமான பொருட்களாக இருக்கலாம். அந்த உற்பத்தி பொருட்களை எந்த அளவுக்கு ஒரு தரமான பொருட்களை உற்பத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு விளம்பரமும் முக்கியம். அந்த பொருட்களை இந்த TNP 2026ங்கிற ஹேஷ்டாகில் வருகிற அந்த 40,000 பேரும் இதை விளம்பரப்படுத்தினால் உலகம் பூராக உற்று நோக்கும் தாட்கோ என்னென்ன செய்கிறது, இந்த SC/STக்கான தொழில் முனைவுக்கான என்னென்ன நிகழ்ச்சி இருக்கிறது, உலகம் பூராக வியாபிக்கும் என்று கேட்டுக்கொண்டு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டுள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழக தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். நம்முடைய மரியாதைக்குரிய ஆதிதிராவிட நலத்துறை MD மேலாண்மை இயக்குனர் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரியத்தின் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். கலெக்டர் சொல்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரியத்தின் உபத்தலைவர் அவர்களுக்கு திருமதி கனிமொழி அவர்களுக்கு நினைவு பரிசு. அப்புறம் பழங்குடியின நல இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு, பழங்குடியின நல இயக்குனர் அவர்களுக்கு. அடுத்து
ஆர்பிடி எய்டு ஏரோபேஸுடைய நிறுவனர் திரு சக்திகுமார் ராமச்சந்திரன் அவர்களுக்கு, இல்க்மிஸ் எய்டுடைய தலைமை நிர்வாக இயக்குனர் திரு டி சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி உரை. தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாடு கழகத்தின் பொது மேலாளர் திரு என் சீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழையனர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் கருத்தங்கத்தை துவக்கி வைத்து விழா பெரியாற்றிய மதிப்புக்குரிய ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவர்களுக்கு தால்கோவின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாண்புமிகு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர் நல வாரியம் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு கோயம்புத்தூர் மேயர் அவர்களுக்கும் தால்கோவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவினை துவக்கி முன்னிலையாற்றிய மதிப்புக்குரிய அரசியலாளர் அவர்களுக்கும் நமது தால்கோவின் மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கும் பழங்குடி நலத்துறையின் இயக்குநர் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தால்கோவின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள வர்த்தக மற்றும் வணிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தால்கோவின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.